மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கும் மற்றும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்களுக்கும் தமிழக தனியார் பேருந்துகள் உரிமையாளர்கள் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டின் தனியார் பேருந்து என்பது 105 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. தற்போது 7000 பேருந்துகள் மக்களின் பயன்பாட்டிற்காக இயக்கப்பட்டு வருகிறது. தனியார் பேருந்து என்பது பலரின் படிப்பிற்கு காரணமாகவும் மேல் படிப்பிற்கு உறுதுணையாகவும் பலரின் வாழ்க்கை கனவுகளை மெய்ப்பித்த கருவியாகவும் இருந்து வந்துள்ளது. தினசரி லட்சக்கணக்கான கிராம மக்களின் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்து கிராமப்புறங்களையும் நகரங்களையும் இணைக்கும் முக்கிய பொறுப்பை ஏற்றுள்ளது. மேலும் கல்வி, விவசாயம் மற்றும் தொழில் மேம்பட தனியார் பேருந்துகள் மிக உறுதுணையாக இருந்துள்ளது. ஆனால் தற்போதைய சூழலில் டீசல் விலை உயர்வு, வாகன உதிரி பாகங்களின் அதிகரித்த விலை, காப்பீடு கட்டண உயர்வு, தொழிலாளர் சம்பள உயர்வு, பராமரிப்பு செலவுகள் உயர்வு ஆகியவை பல மடங்கு உயர்ந்துள்ளன. கடந்த 2018ஆம் ஆண்டு பேருந்து கட்டண உயர்வு அளித்தபோது டீசல் விலை லிட்டருக்கு 63 ரூபாய். தற்போது டீசல் விலை ரூபாய் 97 ஆக உயர்ந்துள்ளது. இது ஒரு லிட்டருக்கு 34 ரூபாய் என்ற கணக்கில் ஒரு நாளைக்கு 100 லிட்டர் பிடிக்கும் ஒரு பேருந்திற்கு 3400 ரூபாய் செலவு அதிகரித்துள்ளது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேருந்து கட்டணம் மிக குறைந்த அளவில் மோஃபசல் பேருந்திற்கு 58 பைசாவாகவும் டவுன் பேருந்திற்கு குறைந்தபட்சம் 5 ரூபாயாகவும் உள்ளது. மற்ற மாநிலங்களில் மோஃபசல் பஸ் கட்டணம் 1 ரூபாய் முதல் 1 ரூபாய் 30 பைசா வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டவுன் பேருந்திற்கு குறைந்தபட்ச கட்டணம் 10 ரூபாயாக வசூலிக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலையில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் பேருந்து தொழில் நஷ்டத்தில் செல்வதால் பேருந்துகளை இயக்க முடியாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் பேருந்து உரிமையாளரின் வாழ்வாதாரம் மற்றும் இந்த தொழிலை நம்பியுள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. டீசல் விலை உயரும் போதெல்லாம் பேருந்து கட்டணம் ஏற்ற அரசாங்கத்திடம் பலமுறை வேண்டுகோள் வைத்துள்ளோம். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளில் எந்தவிதமான நிவாரணமும் இல்லாமல் தனியார் பேருந்து தொழில் முடங்கும் நிலையில் உள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் டீசல் விலை 3.91 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. எனவே எங்களால் பேருந்துகளை தொடர்ந்து இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ள காரணத்தினாலும் தனியார் பேருந்துகளில் பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள் மற்றும் இதனைச் சார்ந்த சார்பு நிலை தொழிலாளர்களும் சுமார் 5 லட்சம் குடும்பத்தினர் தனியார் பேருந்து தொழிலை நம்பியுள்ள காரணத்தினால் தமிழ்நாடு அரசு அருள் கூர்ந்து தனியார் பேருந்துகள் இயக்குவதற்கு உரிய கட்டண உயர்வை கொடுத்து பேருந்துகளை நஷ்டமில்லாமல் தொடர்ந்து பொதுமக்களுக்கு சேவை செய்ய ஆவன செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். டீசல் விலைக்கு இணைந்த கட்டண திருத்த முறை ஆட்டோமேட்டிக் ரிவிஷன் ஃபார்முலா அமுலுக்கு கொண்டுவர தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.